ஆமா ஒரு மரியாதை உனக்கு அக்கா வேணும். ஆமா ஒரு அக்கா வச்சு கண்டிப்பா ஒரு மரியாதை மரியாதை கூப்பிட்டு பாரு. ஓஹோ என்ன அக்கா என்ன பண்ணுவா கூப்பிட போறல நீ கூப்பிட்டு போறடா ஓஹோ அம்மா நம்மளுக்கு மரியாதை இல்லையம்மா ஓஹோ என்ன அக்கா அக்கா கத்தி கத்தி அக்கா நானழகே தங்கையாகிய கங்கா பவன் வந்திருக்க பாருக்கா நிஷ்டையில இருக்கின்றது. ஒரு அம்மா கத்தி கத்தி கூப்பிடுறோம். இதுக்கு மேல அவளை சும்மா விடக்கூடாது விடக்கூடாது. நம்மளும் கூவி கூவி கூட்டு பார்த்தோம் கூட்டு பார்த்தோம் அவள் குரல் கொடுப்பது கிடையாது. அவ என்ன பண்றா இப்ப லிங்காதேவி பூஜை செய்கிறாள். அந்த பூஜையை கலைச்சால் தானா வருவாள். கண்டிப்பா அந்த பூஜை முடி பூஜையெல்லாம் போச்சு. மத்தாளகாரன் கங்காசலம் பூஜையெல்லாம் போச்சு. என் பூஜை கிடைத்தது யாரு? யாரா 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 இருப்பார்கள்? யாரா சாமி? என் மாயாபயம் பூஜையெல்லாம் போச்சு. என் மத்தாளகாரன் சண்முகம் பூஜையெல்லாம் போச்சு. பார்த்தாயா சக்காத்தி அடே பூஜையே கெடுக்க வந்தா புத்திரமா சக்காத்தி கூட்டி ஒரு குரல் கொடுத்தா என்ன ஆக போகுது? சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப எதுக்காக பூஜை செய்கிறாங்க? பரமக்கணவர் என்று அரகரா 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 என்று பரமக்கணவர் கணவர் என்று கணவனுக்கு ஆசைப்பட்ட கன்னிகால பூஜை செய்கிறாங்க. கணவனுக்கு ஆசை வச்சு பூஜை செய்யற நீ என்னடி பேச்சு பேசுற? அடியே வரலாம் அடியாம வந்து கொண்டு பூஜை எடுறா பூஜை முடிந்த பிறகு இருவரும் வாயை மூடி அடியே மானங்கடை என்ன பேச்சு பேசுற நீ? அடியே சக்கராத்தி வாயை மூடடி பூஜை எடுத்த
கபடி கபடி சக்காலி கிக்காலி சொன்னா எம்மாவன் பையன் சட்டி போடலையான்னு கேள்வி அடிய மாநகர கலத்தி அடி மாநகர கலத்தி